காட்டவே இல்ல நீ. நான் வாங்கல, அவர்தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஓ, உன்னை கூட்டிட்டு போனானா? இல்ல எனக்கே தெரியாது, சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்தாரு. ஓ, சான்ஸே இல்ல நீ. கொலுசு சத்தம் சூப்பரா இருக்கு. அப்படியா கார்த்தி? ஆமா, அதுவும் சத்தம் கூட இல்லாம ஏதோ மியூசிக் மாதிரி இருக்கா நீ. ஒரு 8000 ரூபாய் இருக்குமா? எந்த காலத்துல இருக்க நீ? வெள்ளி விலையில இப்ப ஏறி போய்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 15,000க்கு மேல இருக்கும். ஓ, எங்க அப்பா அண்ணியோட கால்ல போறதுக்காக அண்ணன் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கான் பாருங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ. நித்ரா ஆளாளுக்கு விளையாடுறீங்களா? ஏய், என்னடி இது? என்னமோ ஜல் ஜல்னு பூம்பு மாடு மாதிரி வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்க. சத்தத்தை கேட்டாலும் எனக்கு எரிச்சலா இருக்கு. முதல்ல அதை காட்டி போடு. ஐயோ, அது மட்டும் முடியாது பாட்டி. ஏய், என்ன வளர்ற? உலர்ல பாட்டி, ஏன்னா அது அண்ணன் வாங்கி கொடுத்தது. அண்ணி அதை கழட்டினா அவ சும்மா விட மாட்டான். ஏன் அதை போட்டா என்ன தப்பு இருக்குன்னு நம்ம பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு பேசியே நம்ம வாயை க்ளோஸ் பண்ணிடுவோம் பாட்டி. அதுவும் கரெக்ட் தானே பாட்டி? இதெல்லாம் என்ன ஜென்மம்? சாமி நீங்களா? உங்களை நான் அன்னைக்கு அந்த கோவில்ல பார்த்தனே. நான் எங்கும் இருப்பவன். நிறைவேற்றுறேன். ஆனா பார்க்க வேண்டியதை பார்க்காம தவற விட்டுட்டீங்க பெண்ணே. சாமி என்ன சொல்றீங்க? நீ பாம்புக்கு பால் வாத்துக்கிட்டு இருக்க. அதுவும் அது சாதாரண பாம்பு இல்ல, விஷப்பாம்பு. என்ன சாமி என்னன்னு சொல்லி பயமுறுத்துறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதையும் நானே சொல்வதற்கு நீ எதற்கு? உன்னை எச்சரிக்க மட்டுமே என்னால் முடியும். குறிப்புகளை வீணடித்தால் அதற்கான பலனையும் நீயேதான் அனுபவிப்பாய். சாமி அப்ப அந்த குறிப்பையாவது என்னன்னு சொல்லுங்க. ஒரு முறை அல்ல, அதை நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன். புத்தியை பயன்படுத்தாமல் மறுமுறை கேட்காதே. இப்போதாவது விழித்துக்கொள்.